ஹாய். ஹாய். ஸோ ஈவினிங் வந்து நான் ஒரு லைவ் வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லைவ்லலாம் ஜாயின் பண்ணி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஆல் டியூஸ்டேஸ் அண்ட் தேர்ஸ்டேஸ் வந்து ஈவினிங் 6 to 7 வந்து நம்ம லைவ் வருவோம். ஸோ அங்கே வந்து நீங்கள் அதை சொல்லிக்கலாம். இன்றைக்கி வந்து லைவில் நான் பேசின மாதிரியே வந்து 2 ரவுண்டு மட்டும்தான் நடந்துச்சு. அதுக்கப்புறமா எதுவுமே நடக்கலை, அப்படியே எல்லாமே போயிடுச்சு. நேற்றுலேருந்து நடந்தது என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி எபிசோடில் அதெல்லாம் தான் காமிச்சாங்க. பாரு வந்து நேற்று வந்து அந்த டேபிள் மேலே உட்காந்துட்டு ஒரு சீன் கிரியேட் பண்ணணும்னு ஆப்வியஸ்லி நினச்சாங்க. அவங்க வந்து அந்த கேமரா அட்டென்ஷனுக்காக ஒரு ட்ரை பண்ணாங்க. ஓகே, கரெக்ட். ஆனால் அந்த டேபிள் மேலே உட்காந்து தான் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது? அந்த டேபிளில் தான் எல்லா கரமாந்திர சாப்பாட்டு கழிவு பூச்சிங்களும் வச்சுக்கிறாங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு விதத்துல வந்து பார்வதிக்கு வந்து இந்த சுத்தமா இருக்கிறது எதுவுமே வந்து பிடிக்காது போல இருக்குது. தண்ணி எங்கேருந்து வருதுன்னா இந்த தண்ணி தான் குடிக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இதான் குடிக்கிறதுக்கு தண்ணி அப்படின்னு சொன்னா கையை உள்ள விட்டாங்க மொதல் நாளே. அது அவங்க வந்து கை இல்லை, அது வெறும் கை கிடையாது, அதுல ஒரு கிளவுஸ் போட்டிருந்தாங்க. அந்த கிளவுஸ் எங்கெங்கெல்லாம் பட்டிருக்கும், அதை எடுத்து உள்ள விட்ட அப்புறமா தான் வந்து கனி சொன்னாங்க இந்த தண்ணி வேண்டாம், இது ஒரு மாதிரி வந்து அழுக்காயிடுச்சு, நீங்க கையெல்லாம் நம்ம எல்லாருமே கையை வச்சுட்டோம், கீழே ஊத்திட்டு திருப்பி வேற ஒண்ணு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு. அப்போ அதுக்கே அவங்க வந்துட்டு ஏன் நான் தொட்டதால தான் நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்களா, நான் பண்ணுறதால தான் பண்ணீங்களான்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நார்மலாகவே பார்வதிக்கு வந்து க்ளீனாக நிறைய விஷயம் இருக்கிறது பிடிக்காது. அந்த தொடப்பத்தை எடுத்துட்டு இதில் வந்து அடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்வதி பண்ணுவாங்க. ஆனால் வந்து அந்த அந்த ஒரு இது நோக்கத்தோட இதை நோக்கம்னு கிடையாது, அவங்க அதை ரியலைஸே பண்ணுறது கிடையாது. கேஷுவலாகவே அவங்களுக்கு அந்த மாதிரி வந்துருது. வீட்டில் இருக்கிற மாதிரி வீட்டில் அப்படி தான் பண்ணுவேன் அவங்களே சொல்கிறாங்க. அந்த மாதிரியே அவங்க அடிப்பேன், தரையில் அடிப்பேன், செவுத்துல அடிப்பேன், அந்த மாதிரி வந்து அந்த சாப்பாடு சமைக்கிற இடத்துலயும் மேலே வந்து உட்காந்துட்டாங்க. இது என்ன ஆகும்னா உங்களுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பார்வதி சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். அது இல்ல யாருமே உட்காரல, மத்தவங்க யாராவது உட்கார்ந்து அவங்கள வந்து இவங்க அதை சுத்தி தான் சேர் இருக்குது, எதுக்கு வந்து அது மேல உட்கார்ந்து மத்தவங்க எல்லாம் உட்கார்ந்தப்ப இவங்க எல்லாம் எழுப்பாம விட்டுட்டு இவங்களை மட்டும் எழுப்பினாங்கன்னா கோவம் வரதுல தப்பு. என்ன மட்டும் இப்படி இப்போ கனி வந்து அங்க வந்து சொன்னாங்க இங்கதான் வந்து சப்பாத்தி மாவு செய்வாங்க, இங்கதான் வந்து வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி அரியறது ஏதாவது பண்ணுவாங்க. இது நிறைய வீட்டுல நம்ம பாத்துருக்கிறோம். இதுல எல்லாம் அப்படியே அவங்களோட அந்த டேபிள் டாப்லயே வந்து பண்ணிடுவாங்க. இதுக்காக தனியா ஒரு பாத்திரம், தனியா ஒரு பாத்திரத்துல போனா அந்த பாத்திரத்தை கழுவணும். குழந்தைங்களை தான் உட்கார வைப்பாங்க. அதுக்காக எதுக்காகனா ஏன்னா ஓடிடும், அதுங்க பின்னாடி ஓடணும், கண் பார்வையிலே இருக்கிறதுக்காக வெளியில விட்டு வர முடியாது, கையில வச்சுட்டு இருப்பாங்க. அதுங்க அது கூட ரிஸ்க் தான். அதுங்க ஏதாவது வந்து டப்புன்னு ஒரு இழு இழுத்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. எண்ணெய் ஊற்றிக்கும், பால் ஊற்றிக்கும், அடுப்பு மேலே இருக்கிற பாத்திரம் விழும். அதனால அதை போட்டு எல்லாத்தையும் சொல்லி ஏதோ பேசுறாங்க. கனி வந்து வார்த்தைகள் விடுறது நிறைய தப்பா தான். இல்ல கனிக்கு வந்து நந்தினி கிட்ட பேச, பார்வதிக்கு இவ கனி கிட்ட வாயே திறக்கல. அது எனக்கு ஏன் தெரியல. நான் வந்து பாவம் அப்படின்னு காட்டணும்னா பேசக்கூடாது, அதனால அவங்க பேசல. அவங்க மூவ்லாம் ஓகே தான், அவங்க மேல சிம்பத்தி வரணும் அப்படின்னா அவங்க கம்முன்னு தான் இருக்கணும். அதை அவங்க நல்லாவே பண்ணாங்க. அப்போ இந்த பக்கம் வந்து கனி வந்து என்ன பண்றாங்கன்னா ஓவரா பேசுறாங்க. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ற கனி நந்தினி கிட்ட அவ்வளோ புலம்புறாங்க. அவங்க கிட்ட அவ்வளோ பொறுமையா நடந்துகிட்ட கனி மூளை இல்லைன்னா அது இல்லைன்னா இப்படின்னா அப்படின்னான்னு இருக்க வேண்டிய எல்லா கோவத்தையும் எடுத்துட்டு வந்து கொட்டுறாங்க. இது வரைக்கும் நந்தினிக்கு இது கனிக்கும் பார்வதிக்கும் 1-on-1 பிரச்சனை பெருசா நடந்தது கிடையாது. பிரச்சனை என்னமோ இல்ல நடுவுல நிறைய வந்து இவங்க வந்து அவங்கள யாராவது ஒருத்தரை வச்சு இவங்களை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் தான் இந்த பிரச்சனை டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் வர ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுமூகமாக தான் இருந்தது. இன்னும் கேட்டால் சாட்டர்டே எபிசோடுக்கு முன்னாடி 2 பேரும் நல்லாவே பழகிட்டு. அதை தான் சொல்கிறேன். சாட்டர்டே எபிசோட்ல இவங்களுக்கு வந்து திட்டுனா வெளியில நிறைய கிளாப்ஸ் வருதுன்றதை தெரிஞ்சுக்கிட்ட கனிக்கு வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்போ என்னன்னா இவங்க வார்த்தையை விட்டாங்க பாருங்களேன், எனக்கு அது ரொம்ப தப்பா பட்டுச்சு. சரி ஓகே, நீங்க கீழே இறங்குறதுக்கு வந்து சொன்னீங்க, அப்புறமாவும் வந்து வெளில போயிட்டு அவங்க கத்திக்கினே தான் இருந்தாங்களே. வந்து அவங்களுக்கு ஒரு தடவை சொன்னா மூளையில ஏறணும், கீழே இறங்கு கீழே இறங்கு. அவங்க திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ரீசன்ஸ்லாம் கொடுத்தீங்கல்ல, ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க அதை திட்டாம இறங்குன்னு சொல்லியிருக்கலாம். சரி, அது உங்க ஸ்ட்ராட்டஜி. அவங்கள வந்து நீங்க ப்ரொவோக் பண்ண ட்ரை பண்ணீங்க, அவங்க வந்து இதாகல. அப்புறமா துஷார் உள்ள வந்தார். துஷார் உள்ள வந்துட்டு பேசிட்டு இருந்தாரு. அவரிடமும் இவங்க பேசினாங்க, அவர் ரொம்ப சைலண்டா இருந்தாரு. அப்புறமா அவர் பேசினார். அவர் பேசி ஏதோ பண்ணி கடைசியில இவங்க இறங்குனாங்க. அப்புறமா இந்த 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 இடத்துக்கே வராதிங்க, எந்த சூப்பர் டீலக்ஸ்ல யாரையுமே நாங்க வந்து இங்க விடல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதுல வந்து ஒரு ரீசன் காலையிலேயே வந்து எல்லாரும் என்ன போட்டாங்கன்னா இந்த மாதிரி இங்க நிறைய வச்சிருக்கோம், அதெல்லாம் திருடிட்டு போயிட போறாங்க, இந்த பழம் அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் திருடிட்டு போயிட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களை வந்து ஒரு அக்யூஸ் பண்ற மாதிரி வச்சாங்க. இப்போ நான் வந்து அப்ப இவங்களுக்கு அவங்களை ஹியூமிலியேட் பண்ண அவங்களோட கையால சாப்பிடணும்னு தோணாது இல்லையா, அதனால நான் சாப்பிடலன்ட்டு வந்துட்டு உண்ணாவிரத போராட்டம் வந்து பண்ணாங்க நம்ம பார்வதி அம்மா. அப்ப அந்த சைடு எல்லாருக்கும் என்ன ஆயிடும், டீலக்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்ட அப்புறம் தான் இவங்க சாப்பிடணும்னு இவங்களுக்கு வந்து ஒரு ரூல் இருக்கு. அதை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. இவங்க எல்லாரும் வெளியில எல்லாரும் என்ன ஆயிட்டாங்கன்னா வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு சாப்பிடாம இது எதுக்கு சீன் போடுறாங்க, சாப்பிடாம எதுக்கு சீன் போடுறாங்க, யாரும் சீன் போடலங்க, அது ரூல். இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாதான் அவங்க சாப்பிட முடியும், இதான் ரூல்.
இவ்வளவு நேரத்துக்கு உட்காந்துன்னு வான்னு கூப்பிட்டு இருக்க போறாங்க அவங்க எல்லாரும் அங்க இருந்து. ஆனா என்ன தெரியுமா, அந்த எல்லா மூவ்மெண்ட்டும் எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருந்தா பரவாயில்ல. கனியும் சபரி கூட தலைமை தாங்கிக்கிறாங்க எல்லாத்துக்கும். இத்தனைக்கும் சபரிக்கு வந்து அங்க சமைக்க வரல, கலையரசன் தான் சமைக்கிறாரு. அதுக்கே 1008 நொல்ல நோட்டை. கலையரசன் கூட எவ்வளவு சேஃபா பார்வதி கிட்ட வந்து எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறாரு, சபரி கிட்ட கேட்கறதுக்கு துப்பு இல்ல. அவங்களோட ஒன்றிக்கிறாரு. ஏன்னா அவங்க சப்போர்ட் வேணும்ல, அப்பதானே இவர் கேம்ல இருக்க முடியும். அதான் சொல்றேன், அசால்ட்டா அழகா டபுள் கேம் ஆடுறது கலையரசன் தாங்க. அதுக்கப்புறமா வந்து நைட் எல்லாரும் பேசி இவங்க திருப்பி வராங்க. அதுல எஃப்ஜே வந்து காலை நீட்டி உதைக்க வந்தாருலாம் சொன்னாங்க, அது இதுல காட்டல. அதெல்லாம் அவர் படம் கேவலமா எதை வேணா பண்ணுவாரு, பயங்கரமா விடுறாரு. ஆக்ஷன்ஸும் பயங்கர கேவலமா பண்ண வேண்டியது. இதுக்கு ஒத்து உதறதுக்கு கனி வந்துருவாங்க, சபரி வந்துருவாரு. அப்புறமா ஓ பேரு கேடக்கூடாதுன்னு தான் நாங்க இதெல்லாம் பண்ணோம். ஆக மொத்தம் எல்லாம் பைத்தியம். இந்த சைடு இந்த கனி, சபரி, எஃப்ஜே இவங்கெல்லாம் ஒரு கும்பல் குடின்னு ஒண்ணு பண்ண வேண்டியது. அந்த பக்கம் பார்வதி, திவாகர் எல்லாம் சேர்ந்து ஒண்ணு பண்ண வேண்டியது. அது இன்னொரு பக்கம் போனா நம்ம ஏரோராவும் துஷாரும் தனியா போய் ஒரு கொடுமை பண்ண வேண்டியது. அந்த பக்கம் ஆதிரையும் எஃப்ஜேவும் நீ என்கிட்ட பேசவே மாத்திராம, என்கிட்ட பேசவே மாத்திரான்னு 2 பேரும் உட்காந்து நடி உலகமாக நடிப்புனா ஓ எப்பா கேவலமா இருக்கு. என் பேரும் கெட்டுரும் உன் பேரும் கெட்டுரும் கம்முன்னு விடுன்றான். நான் விட மாட்டேன், நான் அப்படிதான் பண்ணேன். எனக்கு ஊட்டி விடுறா, இல்ல இது விஷ்ணு ஊட்டி விடுறா, எனக்கு ஊட்டி விடுறா, என் வீட்டு உயிரை வாங்குது. விஷ்ணு பூர்ணிமா நிக்சன் பூர்ணிமா மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து என்ன அப்பப்பல அக்கா அக்கா. சோ இதுதான். அப்புறமா அவங்க வந்து சாரி கேட்டாங்க. இவ்வளவு கண்ணியம் காத்த பார்வதி என்ன பண்ணிட்டாங்க, நூடுல்ஸ் செஞ்சு குடுறான்னு சபரி கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. எங்க நல்லா கண்ணியம் காத்தீங்க. இதானா அவங்க டக்குனு எவ்வளவோ நினைச்சு நேத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு சபரி அவ்வளோ பண்ணி நான் தானே உனக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தேன். ஆமாடா அப்படின்னாங்க. அப்ப என்ன போச்சு, அங்க பாருன்னு ஒரு ரோசக்காரி இருந்தாலும் அவ எங்க போனோம். இதனால நீங்க என்னன்னா பொங்குறீங்க. இல்ல வெளியில என்ன இப்ப எங்க கமெண்ட் செக்ஷன்லயே நீங்க கனிக்கு சப்போர்ட் பண்றீங்க, நீங்க சபரிக்கு சப்போர்ட் பண்ணல. எங்களுக்கு 2 பேரையுமே பிடிக்கல, 2 டீமும் வேஸ்ட். we are waiting for the wild card. எனக்கு இப்போதைக்கு விக்கல் விக்ரம் பிடிச்சிருக்கு. நான் அத ஆல்ரெடி சொல்லிட்டேன். எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே விக்ரம் பிடிச்சிருக்கு. நான் விக்கல் விக்ரம்க்கு நான் சப்போர்ட் ஆசர மாட்டறோம் மனுஷன். ஏன்னா நான் விக்கல் விக்ரம் சப்போர்ட்டருங்க. நான் இவ்வளவு நாள் அது சப்போர்ட்டர் எனக்கு ஃபேவரட்னு கூட வெச்சில்ல. இவங்க எல்லாம் பண்றதுல எனக்கு ஒரு ஃபேவரட்டே ஆயிட்டாரு. நான் வந்து விக்கல் விக்ரம் சப்போர்ட்டர். நீங்க யார் வேணா நான் ஃபேவரட்டிசம் காட்டுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து கனி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுல டாயினி கிட்ட போயிட்டாங்க, இது பார்வதி போயிட்டாங்க. என்னைக்கு ஒரு கேவலமான கெட்ட வார்த்தை பேசுறவன சப்போர்ட் பண்ணா கனிக்கு வந்து சப்போர்ட் எந்த போயிடுச்சு. அதே ரீசன்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஓவர் ஹீரோயிசம் காட்டுறதுக்கு சபரிக்கும் போயிடுச்சு. இந்த பக்கம் பார்வதிக்கு என்னன்னா நொயா 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 நொயான்னு புலம்பிக்கினே இருக்கிறாங்க. ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ஒரு வாட்டி தட்டி கேட்கணும். தட்டி கேட்கறீங்களா, அந்த இடத்துல அங்க பதிவு பண்றீங்களா, அதோட விடணும். திருப்பி திருப்பி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்வதியை பிடிச்சவங்க எல்லாருமே லைவ் பாக்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா லைவ்ல அவங்க உட்கார்ந்து புலம்புறத எடுப்பார் கைப்பிள்ளை, எடுத்தார் கைப்பிள்ளை, எடுத்தார் கைப்பிள்ளை, எடுத்தார் கைப்பிள்ளை. ஊர்ல எடுத்தார் கைப்பிள்ளை கூட இருக்கட்டும், அது எத்தனை வாட்டி சொல்லி பதிவு பண்ணுவேன். எடுத்தார் கைப்பிள்ளை ஒரே இது சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளைன்ற மாதிரி சொல்லினே இருக்கிறாங்க. அவங்க எடுத்தார் கைப்பிள்ளை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வந்து சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை அது எடுப்பார். பட் ஓகே பரவாயில்ல. சோ நெக்ஸ்ட் நம்ம ஏரோரா இருக்காங்க இல்லையா, இல்ல அது அவங்க பாட்டுக்கு என்ன ஒண்ணு பண்ணா கொத்தி போட்டுறதுக்குன்னே கூட உட்கார்ந்துக்கிறாரு திவாகர். ஐயோ அது மதுரை மதுரை அத பீப் போட்டாங்க. ஏங்க மதுரைன்றது ஒரு கேவலமான வார்த்தை ஆச்சு கிடையாது. அவர் சொல்லும் போது எல்லாருக்கும் கடுப்பு வரும். நானே என்ன சொன்னேன், நான் தான் ஆல்ரெடி சொன்னல, அவர் வந்து மொழி வச்சு அங்க ஒரு ட்ரை பண்றாரு. இப்ப ஊர் வெள்ளையா இல்லாதவங்க எல்லாம் வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் கலப்படம் அதெல்லாம் வந்து பேசினாரு திவாகர். இப்ப வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி முகந்தா தமிழ் முகம் இல்ல, இப்ப யாருன்னா பார்த்தாலே எல்லாரும் ஓடிடுவாங்க. இல்ல கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஃபுல் வீடியோ கொஞ்சம் கேளுங்க. இல்ல உங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, ஓகே. ஏன்னா வந்து அவர் இதெல்லாம் ட்ரிகர் பண்றாரு. இப்ப வந்து சொல்றாரு மதுரைக்கார பொண்ணுக்கு குசும்பு ஜாஸ்தி, ரோஷம் ஜாஸ்தி வரும், அப்படிதான் திட்டுவா, அப்படிதான் கோவப்படுவா அப்படின்னா நான் மதுரையில எல்லாம் பொம்பச்சி சண்டை போடுறேன். அதான் வினோத் கரெக்டா கேட்டாருங்க. நீங்க எல்லாம் தமிழ் தானங்க வந்துறோம், சும்மா இந்த நோய் நோய் நீங்க மதுரை மதுரைன்னு தமிழ்நாட்டுல தான் இருக்கிறோம். நம்மளா அப்ப தமிழ் தனித்தனியா பிரிக்கிறீங்க. அத ஊர் கலவரம் பண்ணிடாதீங்க, ஊர் கலவரம் பண்ணிடாதீங்க, ரொம்ப இதா இருக்கிறாங்க. பார்வதி நான் சொல்றேன், பார்வதி வந்து பொழைக்கிறது சென்னை தானே. நீங்க மதுரை 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 மதுரைனா இப்படி நீங்க நடிப்பறக்கன் மதுரையில வாழறாரு. என்னது ஏரோராக்கு வந்து கமருதீன் வந்து ஃப்ரெண்டா தான் பிடிக்குமா. ஆனா அவங்க வந்துட்டு நான் இப்பதான் முதல் முறையா ஒரு பொண்ணு கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு மனசை விட்டு பேசியிருக்கேன்னு சொன்னா அவருக்கு இவங்களை பிடிச்சிருமோன்னு உங்களுக்கு பயமா இருக்கும். அது அட்டுது புள்ளையும் விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு. இது அவங்க கிஷோர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, 3வது பழமொழி. இது அவங்க கிஷோர் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. கிஷோர் வந்து தலையாட்டி கிஷோர்னு கேட்றாதீங்க, துசாரு
எல்லாம் இனிமே நாங்க திவாகரை தான் ஃபாலோ பண்றோம். ஆமா அவர் கிஷோர் இன்று முதல் துஷார் கிஷோர் என்று அழைக்கப்படுவார். கமருதீனும் வினோத்னு மாத்திடலாம். வினோத் எல்லாருமே வினோத். அதாவது அம்மா சொல்லுவாங்க சின்ன வயசுல நான் வந்து எல்லாரையும் அம்மா அம்மான்னு கூப்பிடுவேன்னு. அதாவது யார் பார்த்தாலும் பொம்பளை ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஜெண்டர் என்னை விட பெரியவங்களா இருந்தவங்க எல்லாரையும் அம்மா அம்மான்னு கூப்பிடுவேன்னு சொல்லுவாங்க அம்மா. அந்த மாதிரி எல்லா ஆம்பளைங்களையும் வந்து வினோத் ஆகிட்டாரு அவரு. நெக்ஸ்ட் வந்து அதுல வினோத் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அவோட குடுக்குறாங்க உனக்கு இல்ல அவோட குடுக்குறாங்க அப்படி நடிக்கிறியன்ற மாதிரி என் பேர் தானே உனக்கு வயல வருது பேசாம ரேஷன் கார்டுல என் பேரை சேர்த்துக்கோ அந்த மாதிரி தான். அப்புறமா வந்து அப்புறம் என்ன சொன்னாரு கூட்டு போனாலும் வந்து வினோத் தான் சொல்லுவோம் போல. யாரே உன்னாச்சா வினோத் எதுல வந்தவர் பிக் பாஸ்ல வந்தவர். அப்புறமா வந்துட்டு கலை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சபரியை பத்தி. அதாவது வந்து அவரே வந்து சொன்னாரு மாமியார் வீட்டுல இருந்து வந்து அம்மா வீட்டுல வந்துட்டு போட்டு கொடுக்குற மாதிரி கலையரசருக்கு வாய் எதுவும் வந்து சபரி கிட்ட வாய் நீட்டாது. ஏன்னா அவர் இருந்தாதான் அந்த கேம்ல அவர் இருப்பாராமா நல்ல டபுள் கேம். சோ அங்க வந்து என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து சைனஸ் பிரச்சனை இருக்கு அதனால நான் காலையில குளிக்க மாட்டேன். எனக்கும் சைனஸ் இல்லங்க எனக்கும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. தலை குளிச்சாதான் பிரச்சனை வருது. உடம்பு குளிச்சா என்ன இருக்குது ஜல் பூச்சிக்கோ தண்ணியை பார்த்தா ஜல்பு பூச்சிக்குது. அவர் டெய்லி தலை குளிப்பார் பொழுது. சரி அதனால காலையில குளிக்க ஜடா முடியல வச்சிருந்தாரு. அப்ப சைனஸ் வரியா எப்படி அது என்ன எவ்வளவு முடி இப்படி இருந்ததுங்க முடி. எனக்கும் முடி ஜாஸ்தி அதனால எனக்கு ஓவர் சைனஸா இருக்குது. அது மாதிரி அவர் சொல்றது அதெல்லாம் ஆனா நானும் நோட்டீஸ் பண்ணாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. சபரி வந்து நீங்க அசிஸ்டண்டா தான் உட்காந்து நிக்கிறீங்க. அவருக்கு எல்லா இடத்துலயும் ஹீரோவா இருக்கணும் சபரிக்கு. நான் தான் நாட்டாம நான் தான் ஹீரோ. அங்க துஷார் கேப்டன் அதெல்லாம் கிடையாது. நான் தான் கேப்டன். கனியக்கா நீ என்னானு ஒண்ணு காந்தி பிறந்த மண்ணு டீ கடையில நின்னு அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அதனால வந்து இவரு வந்து நிறைய இடத்துல பீட் பண்ணிடுறாரு. தம்பி எப்படி அக்கா தம்பி எப்படின்னா ஐயோ நீ வேற லெவல் தம்பி. அதான் இவரு வந்து இவரு போய் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாலோ இல்ல எது இருந்தாலும் குளிச்சுட்டு வாங்க போய் கை கழிட்டு வாங்க. இதெல்லாம் வந்து யார் வீட்டுல சொல்லுவாங்கன்னா மாமியார் வீட்டுல தான் சொல்லுவாங்க. காலைல எந்தோட மருமகள் எல்லாம் குளிச்சுட்டு வந்துதான் வந்து சமையல் கட்டுக்கு வரணும்ன்ற மாதிரி. நீங்களே சமையல் பண்றது இல்ல பண்றவங்களுக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கிறீங்க. அதுனா உங்க வீடா குளிச்சுட்டு தான் வரணும். ஏன்னா இவர் வந்து ரொம்ப அந்த ஆத்திச்சூடியை ரொம்ப மதிக்கிற ஒரு பொழுது. ஆமா என்னது கூழானாலும் குளிச்சு குடிக்கிறதுக்கு முன்னாடி இல்ல இல்ல குடிக்கணும்னா தான் வந்துட்டு குளிச்சுட்டு வந்து சமையல் பண்றதுக்கு இன்னும் யாரும் சொல்லல. சோ அதனால வந்து நீங்க எதை சொல்றீங்கன்னு தெரியல. அதே மாதிரி வந்து இவர் இந்த ரெஸ்ட் ரூம் ஏதோ போயிட்டு கையை கழுவிட்டீங்களா கையை கழுவிட்டு தானே வந்திருக்கீங்களா கேட்கலாம் சொல்றாரு. இவரு அங்க சமையல் சமைச்சிட்டு இருக்கும் போது யாரை கூப்பிட்டாலும் விசில் அடிச்சு அது என்னமோ அவருக்கு விசில் அடிச்சு தான் கூப்பிடுறது. ஒருத்தரை கூடும்போது இங்க பாருங்க அப்படின்னு கூப்பிடுறதுலாம் இல்ல இன்னும் விசில் அடிக்கிறாரு. அப்ப வந்து வாயில வச்சுட்டு அந்த கையை தான் எடுத்து வந்து இங்க வைக்கிறாரு. அம்மா ஒருத்தரை குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கையும் பாத்துக்கணும்ல. அதே மாதிரிதான் இவர் சொன்னாரு. இவர் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சுட்டதுக்கு அப்புறமா நான் எல்லாத்தையும் சொல்றேன் அவர் செய்யறாரு. என்ன செய்ய விடுறதே கிடையாது. அப்புறமா டேஸ்ட் பாக்குறது கனியக்கா நீ கொஞ்சம் நீ கேள கனியாக்கா உட்காந்து சமையல் குறிப்பு சொல்லி அவங்களும் சொல்லுவாங்க. இது எப்படின்னா வந்து நம்ம ரவீனா பண்ணாங்கல்ல அர்ச்சனாக்கா நீங்க தக்காளி தொக்க சொல்றதை செய்யுங்க இதை செய்யறத சொல்லுங்க. அங்க இருந்து போய் பூர்ணிமா அக்கா சொல்றத நான் செய்வேன். அப்புறம் இதுக்கு என்ன கேட்ட அந்த மாதிரி ஏன் பாப்பா என்ன கேட்ட அந்த மாதிரிதான் இவர் வந்து எல்லா காரியமும் பண்ணுவாரு. ஏன்னா இவருக்கு கனியக்கா தானே எல்லாமே. கனியக்கா தான் தெப்பு கனியக்கா தான் வந்து TWT வின்னரு. அதனால அவங்க தான் போவோம் அவங்க கிட்ட தான் காரக்குழம்பு கத்துப்போம். ஆமா சோ அதனால வந்து கனியக்கா நீ கொஞ்சம் விக்ரம் நீ கொஞ்சம் திவாகரன் நீ கொஞ்சம் எல்லாம் தான் சொல்றாங்க. குத்து பாதி காலி பண்ணிடுறாங்க. எப்படி காலியாவும் நினைக்கிறீங்களா? நம்ம சௌந்தர்யா குக்கிங் வீடியோல போய் பார்க்கணும். டேஸ்ட் பார்க்கணும். இவ்வளவு பெரிய பிளேட் முழுக்க தக்காளி வெங்காயம் எல்லாம் அதுதான் இருந்தது. சோ அந்த மாதிரி சோறு ஒரு வேலை இப்படி இருக்குதோ அதனால அப்படி இருக்குதோ இல்ல வெங்காயம் ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ ஒரு காரமா இருக்கு உப்பு மிளகாத்தூள் போடலாம். ஏமா காரமா தான் இருந்தது அப்புறம் மிளகாத்தூள் போட்டேன். காரத்துக்கு காரம் தெரியாயிடும்னு நினைச்சேன். உப்பு தரமா போட்டுக்கிறோம். ஐயோ உப்பு போடணும் அதோ போறேன். இல்ல நாங்களே போட்டுக்கிறோம். எப்பா உப்பு போட்டுறோம் எல்லாரும். அது மாதிரி சபரி அவர் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஹீரோயிசம் வந்து காட்டுறாரு. அதாவது வந்துட்டு அங்க வந்து சொல்ற ஏதாவது ஒரு டைலாக் சொல்றேன் போடுறா அதனால அங்க வந்துட்டு அங்க அவர் வந்து ரஜினி ரோபோ 2.0 வச்சுட்டு அங்க இருந்து சோல்ஜர்ஸ் அசெம்பிள் அப்படின்னு எல்லாம் வந்துக்கணும். எல்லாம் வந்து கையை வந்து எல்லாரும் வந்து மூடிப்பாங்க. செயின் ஃபார்மேஷன் ஏதோ காமெடியா இருக்குதா சிரிப்பு வந்து தானே அவர் அவ்வளவு சீரியஸா வந்து அதை பண்ணிட்டு அதுல இவர் நெஞ்சு பாரு வெளியில நம்மளுக்கு இடிச்சலாம் போகும். அதுவும் தான் இருக்கும். அங்க அந்த எந்திர மியூசிக் டன் 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 ஐஸ்வர்யா யாரு பாருவா என்னோ
அது ஐஸ்வர்யா வந்து இப்ப பாரு வந்து பேபி அப்படின்னு கூப்பிட்டுதான். என்ன கரமத்தை வேணா சொல்லு, பேபின்னா எனக்கு கூடாது, நான் அப்படிதான் கூப்பிடுவேன். அது என்னமோ பார்வதி வந்து கனி கிட்டயும் சபரி கிட்டயும் ரொம்ப அடங்கி போறாங்க. அது எனக்கு என்னன்னே புரியல. எல்லாத்தையும் எகிறவங்க அவங்க கிட்ட எகிற மாட்டாங்க. கப்பு சிப். அப்புறமா வந்துட்டு இதை ஏன் போடலன்னு தெரியல, இது போட்டிருக்கணும். திவாகருக்கு வந்துட்டு பர்டிகுலரா வந்து சொல்லியிருக்கிறாங்க. பிக் பாஸ் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நீங்க வந்து பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ண கூடாது, கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க, எங்க டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆமா சண்டை போடல. அவர் வந்து ஏரோராக்கு வந்துட்டு அங்க இது என்ன சொன்னாரு பாத்தியா அண்ணன், அவங்க மறைமுகமா எல்லாரும் மறைவிடத்துல வச்சு பண்ண வேண்டியதை நீ ஓப்பனா பண்ணினுக்கிற. அப்படா நினைப்பாங்க கண்டஸ்டன்ட்ன்றதுனால பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க போல இருக்கு. நான் டாக்டர் இல்ல நீ பண்றத பார்த்தா அங்க வெளியில அசிங்கமா இருக்கும், அதனால நீ எதுவும் பண்ணாதன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா? இன்னும் கூட பாரு அங்க யாருக்குமே சிரிச்சில பாரு. இப்ப உடனே எல்லாரும் டாக்டர்ஸ் ஆயிடுறாங்க பாரு. இல்ல அங்க இருந்து வந்து வினோத்துக்கு வந்து அடிபட்டுச்சு, இந்த கன்ஃபெஷன் ரூமுக்கு போனாங்க. இது என்ன சொல்ற, அவருக்கு ஒரு பால்பிட்டேஷன்ஸா இருக்கு. பால்பிட்டேஷன்ஸ் தான் வந்து பெயின், எல்லாரும் வலி வரதுல இருக்குல்ல, அதான் பால்பிட்டேஷன்ஸ் சொல்லுவாங்க. பால்பிட்டேஷன் என்ன, பட 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 படன்னு வர்றது, மயக்கம் வந்து என்ன சொல்றது, ஹார்ட் அடிச்சுக்குதுன்னுவாங்க, ரொம்ப அடிச்சுக்குது துடிக்குதுன்றதுதான் பால்பிட்டேஷன். இவரை வச்சு என்ன பண்றதுன்னே தெரியல. இது அவர் தமிழ்லயே சொல்லிட்டு போலாமா ஒழுங்கா? அதுக்கு ஒரு கும்பல் வருவாங்க. ஓகேங்க, நீங்க ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போங்க. அவர் சொன்னதுல எங்களுக்கு அது வேற ஏதாவது பால்பிட்டேஷன் இருந்ததுன்னா அதை சொல்லிக்கோங்க, எனக்கு தெரியல. அப்புறமா வந்து ரவுண்ட் 1ல கெமி அவுட். அது நான் ஆல்ரெடி அந்த லைவ் வீடியோலயே சொன்னேன் எப்படிலாம். நான் ஒண்ணு சொல்றேன், இப்ப பார்வதியை பத்தி எல்லாமே பேசுறீங்கல்ல, பார்வதிக்கு வந்து ஒண்ணுமே இல்ல, பார்வதி டார்கெட் பண்றாங்க. இந்த கெமியை எப்படி டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாரு. மொத்த பேரும் சேர்ந்து ஒத்தர பண்றது மட்டும் இல்ல, ஒண்ணுமே இல்லாம அதை பொண்ணு டார்கெட் பண்ணி. நான் இன்னொன்னு சொல்றேன், பிக் பாஸ் வீட்ல இருந்து அவ்வளவு ஈஸியா விட்டு குடுத்துட்டாங்க அவங்களுக்கு. இல்ல இப்போ கனியக்காவை சண்டை போட்டுருப்பாங்க, இல்ல கனியக்காவை வீங்கன்றதுக்கு அவ்வளோ போச்சு. கெமியை வீங்கன்றதுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னா ஓகே, நீங்க வந்து வைக்கறனா ஓகே. கெமியை வந்து சொல்லிட்டாங்க, அதுதான் அவங்க சொல்லிட்டாங்க கூட. ஆனா செய்ய கூடாது. ஒரு இல்ல கனிலாம் ஒரு பிளேயரா? அது என்ன விஷயம்னா பிக் பாஸே வந்து ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க எவ்வளவு நேரம் வேணா இதுலயே விளத்தலான்னு பார்த்தாங்க. பிக் பாஸ்ல இப்ப வந்து எப்ப வந்தாலும் பஸ்ஸர் வந்துரும், அதுக்கு முன்னாடி வைங்க, கடகடன் முடிங்கன்ற மாதிரி அவர் கொண்டு வந்துட்டாரு. நீங்க என்ன இப்படிதான் அவங்க பொம்மை டாஸ்க் அப்பயும் சொன்னாங்க, என்ன பண்ணாங்க? முடியாது, போனா 2 பேரும் போட்டு தானே உட்கார்ந்தாங்க. அவங்க எல்லாருமே கேம் போகணும் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. போன தடவை எல்லாமே அது ஒரு ஸ்டபனா நின்னாங்கன்னா அவங்க அத வந்து மரியாதை இருக்கும். ஜாக்லினும் அன்ஷிதாலாம் எப்படி உட்கார்ந்தாங்க? முடியலன்னு போனதுதான் மஞ்சரிலாம். ஆமா, நீங்கலாம் உட்கார்ந்து இருக்கணும். அவர் அப்படிதான் சொல்லுவாரு, அவருக்கு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். நீங்க உட்கார வேண்டியதுதானே. விட்டு குத்துது கொஞ்சம். ஆனா நான் அதான் சொல்றேன், பெரிய இஷ்யூ ஆக்கிருப்பாங்க. அததான் நான் சொல்றேன், பார்வதிக்கு வந்து அவங்க நின்னாங்க. அவங்களோட இதுக்கும் காரணம் பார்வதி நிறைய ட்ரிகர் பண்ணதுதான். என்ன ட்ரிகர் பண்ண? ஆம்பளை கூட கிடையாது அங்க, இத்தனை ஆம்பளைங்க இருக்கீங்க, பொம்பளைய போய் அதுதான் எல்லாம் சொன்னாங்க, நீயே பொண்ணு தானே, அப்ப ஒரு பொண்ணை பத்தி பொண்ணு நீயே தப்பா பேசுற அப்படின்னு. அவங்க வேலையே ட்ரிகர் பண்றதுதான். அவங்களால பிசிக்கலா ஆட முடியாது, அவங்களுக்கு ஆட வரல, அவங்க வாயால தான் ஆடுவாங்க. அப்ப வாயாடுறவங்க கிட்ட வாயில பதில் சொல்லிட்டு இருக்கிறது இல்லாம சைலண்ட்ல காட்டுவாங்க வனிதா. ஆமா வாங்கடா, எப்படி ட்ரிகர் பண்ண முடியும்? இப்போ அவங்க வந்து கவுண்ட் ஜாஸ்தி, இவங்க கவுண்ட் கம்மி, அதுவும் தத்தி எல்லாம். அதுலயும் வந்து ரம்யா, சுபிக்ஷா இவங்க எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களே எடுத்துப்பாங்க. நான் என்ன சொல்றேன், பாவம் இவ்வளவு கேக்குறீங்களே, சூப்பர் டீலக்ஸ்னு உன்னையவன் காப்பாத்த ரெடியா இருந்தான். அதான் சொல்றேன், 17 பேர் எனக்கு வந்து அகைன்ஸ்ட் ஆகுறாங்க. அப்ப அவங்க கிட்ட போய் டீல் பேசிட்டு இருக்க, அவங்க கிட்ட போய் எப்படி பண்றாங்க, ஏதோ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன இவங்களை சேர்த்துக்கிட்டே இல்ல. இப்போ இது வந்து ஒரு குரூப் டாஸ்க், கண்டிப்பா ஒருத்தரை டார்கெட் பண்ணி தான் ஜெயிக்க முடியும். அததான் அவங்க பண்றாங்க. அவங்க கவுண்ட் ஜாஸ்தியா இருக்குது, அவங்களோட அட்வான்டேஜ். உங்களோட இதை நீங்க எடுத்துக்கலாம்ன்றது உங்க அட்வான்டேஜ். திவாகர் எவ்வளவு சைலண்டா அவருக்கு எடுத்துட்டு போய் வச்சிருக்காரு, உங்களுக்கு எடுத்துட்டு போய் வச்சாரா? திறமை கூட உனக்கு இல்ல. உங்களது எடுத்த உடனே உங்களுக்கு தூக்குறாங்கன்னு தெரியுது இல்ல, அப்ப அங்க இருக்கிற மெயின் ஆள் நீங்க தூக்கணும். மெயின் ஆள் தூக்கணும். உங்க குரூப்புக்குள்ளேயே நீ சொல்லணும் எந்த எடு என்ன பண்ற. வினோத்துக்கு சொல்ல வேண்டியது எந்த எடு, எந்த எடு. திவாகர் கிட்ட சொல்லுங்க. திவாகர் எதுக்கு மேல ஆகிக்கல. சரி பாரு, பாரு அங்க இப்பதான் கெமி மூஞ்சி வந்துருச்சு, அத ஒண்ணுதான் சொல்லல அவரு. அங்க பாரு எப்படி அடிச்சு வச்சிருக்காங்க பத்தியா மூஞ்ச, ஒண்ணு மாதிரி அசிங்கமா வச்சு வச்சிருக்காங்களா? இந்த அசிங்கத்தை எடுத்துட்டு பார்த்தா நீ கனிக்கு வந்து சபரி அவ்வளோ ஃபைட் பண்ணாரு. கெமிக்கு சொல்லிட்டா உடனே நீங்க வந்து போய் வச்சிருவீங்களா? உங்களுக்கு ஃபைட் பண்ணணும்லாம் இருக்காதா? என்ன ட்ரிகர் பண்ணாலும் நின்று இருக்கணும். அவங்களுக்கு இப்ப எப்படி நீங்க வந்து உங்களை வந்து பார்வதியை வந்து எல்லாரும் விட்டு குத்துறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகி கத்துறாங்களோ, கெமிக்கும் அதே இருக்கணும், கண்டிப்பா இருக்கும். கனி 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 எப்படி பிரிச்சு அப்படியே ஆடி கீச்ச போறாங்க. கனி
இல்ல நான் கேக்குறேன், அங்க எந்த பிசிக்கல் டாஸ்க் கொடுத்தாலும் கடைசியா போய் தான் ஏதாவது தூக்குறாங்க. தப்பு தப்பா விளையாட்டு வரும். அதான் சொல்றேன், ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு வராங்க அவங்க. இல்ல யாராவது ஒருத்தர் எடுத்து குத்துறாங்க. எனக்கு இதுலயே செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு நிறைய क्वेश्चंस இருக்குது. துஷார் வந்து இல்ல கடைசியா தானே பாக்குற. முதல்ல சொன்னாங்க சரி கனி வேண்டாம், கனி இல்ல இல்ல அது ஆமா சொன்னாங்க. சொன்னாங்க 3 பேருக்கு ஒரு ஆளு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நாங்க கெனி இது நாங்க கெமி மட்டும் வச்சுக்கிறோம், உங்க 3 பேருக்குமே கொடுத்துறோம் கூட சொன்னாங்க. நான் இதுக்கு பார்வதி வந்து சபனா நிக்கவே இந்த கேம் முடியவே முடியும், எல்லாரும் கத்த ஆரம்பிச்சாங்க. அதான் சொல்றமா, என்ன ஆனாலும் நின்னு இருக்கணுமா. இப்படிதான் பிக் பாஸ் சொன்னாரு. போன சீசன்லயே இதான் பண்ணாரு அவரு. வெயிங்க உடனே வெயிங்க, பசர் அடிக்கிறதுக்குள்ள வெயிங்க. பசர் அடிக்கவே இல்ல. இவங்க என்ன இல்ல இல்ல எல்லாரும் வச்சுட்டு ஒண்ணு பண்ணிட்டு என்ன பண்ண, பசர் அடிக்கட்டுமே, பசர் அடிக்கட்டும், 2 பேரும் போயிடுவாங்கல்ல, அவ்வளவுதான். அங்க பிம்பிளிக்கு பியாபி தான் பசரே அடிக்காது. ஆனா அத சொன்னாங்க, இவங்க எல்லாம் சொன்னாங்க கம்மனு விட்டுருவோம், 2 பேருக்குமே உள்ள போக வேணாம் அப்படிலாம் சொன்னாங்க. அது என்ன, அதுக்கு என்ன ஆச்சுன்னா, அது இந்த பார்வதியால தான் ஆக்சுவலா. அங்க வந்து அவங்க வந்து இந்த டீல் போட்டாங்க, நாங்க போய் வச்சிடுறோம், நீ இந்த வாட்டி வச்சனா அடுத்த வாட்டி நாங்க வைக்கல. ஆனா அதுக்காக உங்களோட ஒரு ஸ்ட்ராங் பிளேயரை, நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயரை விட்டு கொடுத்துட்டு இப்படி நிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன தலையெழுத்துன்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த விதத்துல பிக் பாஸ் டீம் பண்ணது சுத்தமா பிடிக்கல. எனக்கு கேமே இருந்திருக்கணும் அந்த கேம்ல, இவங்க நின்று இருக்கணும். சபரியால நிக்க முடியலன்னா வேஸ்ட், நீங்க அந்த எடுத்ததே வேஸ்ட். அவங்க என்னன்னா இப்பெல்லாம் ட்ரிகர் பண்ணி எதனா ஒரு டீல் கேட்டாங்கன்னா நீங்க உடனே டீலுக்கு ஒத்துப்பீங்களா? அவங்க மொத்தமாவே போயிடும்ல, கம்முனு விட்டுற வேண்டியதானே. மொத்தமா அவங்களும் போயிருக்கும் இவங்களும் போயிருக்கும், ஒரே ரவுண்ட்ல மொத்தமும் காலி. 2வது ரவுண்ட் நாளைக்கு தான் நடந்திருக்கும். இன்னைக்கு தேவையில்லாம 2வது ரவுண்ட் அதுல பண்ணதெல்லாம் ஃபவுல். துஷார் அங்க வந்து இவங்க எடுத்துட்டாரு, பேர் என்ன பாரு, ஒருத்தர் எடுத்துட்டு குடுக்குறாரு. தொடக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க, ஒருத்தருக்கு ஒண்ணு தானே, அவர் 2 எடுத்தாரு. இது பிக் பாஸ் கேட்க மாட்டாரு. பிக் பாஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை வந்து நீங்களா சால்வ் பண்றது தான் அவருக்கு வேணும். இதை யாரும் கண்டே பிடிக்க மாட்டாங்க. நீங்க எப்படி ரீப்ளே பாப்பீங்க? வெளில இருக்கிறவங்க தான் ரீப்ளே பாப்பாங்க. அதுலயுமே யாருமே பெருசா இதை சொன்ன மாதிரி தெரியல, நம்ம தான் பாத்துருக்கிறோம் போல இருக்குது. அதனால எங்களுக்கு பார்வதி சைடு ஒரு பக்கம்னா இவங்களாமும் வேஸ்ட், 2ம் வேஸ்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து விக்ரம் தான் பிடிக்கும், வேற எதுவுமே எனக்கு வந்து இப்போதைக்கு இல்ல. அது பிக் பாஸ் டீம்ஸ் ஜெயிக்கிறது தான் கரெக்டா இருக்கும். கரெக்டா அதிகமான பேர் அப்படி இப்படிலாம் நீங்க சொல்லுவீங்க, அது கிடையாது. நாமினேஷன் பாஸ் ஒருத்தருக்கு ஒரு தடவை இந்த பக்கம் வரணும். ஒன் சைடா எப்ப பார்த்தாலும் 3 பேர். அதுவும் அந்த ரம்யா வந்து உட்காந்து டீல் போடுது. எனக்கு தொடர்ந்து எனக்கு அதுக்காக மட்டும் இல்லங்க, வின் பண்றவங்க நல்ல சாப்பாடுன்னு சொன்னாங்க. அந்த சைடுல சாப்பாடே இல்லாம இருக்கிறாங்க. ஒரு 2 வேளைக்கு சாப்பிடுறது அந்த மாதிரி சாப்பாடு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு நல்ல டின்னர் அவங்களுக்கு இருக்கட்டும். எனக்கு இது 2மே எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இது நடக்கிறது. ஆனா அத தூக்கிட்டு போய் எஃப்ஜே கனி சபரி இப்படின்னு குத்தாங்கன்னா வேஸ்ட். ஆனா இவங்கள ஒருத்தருக்கு தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகும் எனக்கு தெரிஞ்சு. எஃப்ஜே பேசுற வார்த்தை எல்லாம் இருக்காரா நாமினேஷன்? இருக்காரு நாமினேஷன்லயா? இருக்காரு. இந்த வாட்டிக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஆனே தெரியல, அடுத்த வாட்டிக்கா தான் இருக்கும் அப்பதான் அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல. சரி அடுத்தது வந்து பார்க்கலாம். சபரிக்கும் பாருக்கும் ஒரு ஃபைட் வந்துச்சு. அப்ப எஃப்ஜே மிடில்ல வந்துட்டு காமெடி பண்ணதுக்கு சபரி வந்து இரு அந்த மாதிரி நல்லா வந்து பேசக்கூடாது அப்படின்னு பேசினாரு. கம்ருதீனுக்கு வந்து என்ன பண்றது, இந்த வாயே சும்மா இருக்காது கம்ருதீனுக்கு. திவாகர் அங்க இருந்து வந்துட்டு நான் என்னோடதே எடுத்துக்கிட்டேன்னு காரி துப்புறாரு. அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? கேவலமா இல்ல? ஒரு இவ்வளவு பெரிய நேஷனல் டெலிவிஷன்ல அசிங்கமா வார்த்தை பேசுறீங்க, காரி துப்புறீங்க. நீங்க எல்லாம் என்ன ரோட்ல அமைஞ்சு நிக்கிறீங்க? கேவலமா இருக்கு. அத மாதிரி அவர் ஒண்ணே எடுத்துட்டு அதுக்கு வந்துட்டு இவங்க ஒண்ணுமே சொல்லல. பாரு அசிங்கமா இல்ல, உனக்கு அவமானமா இல்ல? எனக்கு அவங்க கேட்டதுல எனக்கு தப்பா பண்ணலங்க. அவர் எப்ப பாரு இத பண்ணி நிக்கறாங்க, அப்ப யாராவது ஒருத்தர் கேட்டுதான் ஆகணும். திவாகருக்கு வாய் இல்லையா? எப்பயுமே இவங்க தான் மவுத் பீஸ். அப்ப அதுதான் கேக்குறாங்க. மத்தவங்க பேசினா நீங்க வாய் நீ ஏன் வர நடுவுல கேக்குறாங்கல்ல பாரு. இதுக்கு காரணம் சபரி தான். இந்த விஷயத்துக்கு சொல்லல, சாதாரணமாவே ஒண்ணா அவளுக்கு வர ஐயா அவளுக்கு வாய் இல்ல. அதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு அதே விஷயத்த பண்றதுன்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம்பிள் பாருதான். எதெல்லாம் மத்தவங்களுக்கு எல்லாம் திட்டுறாங்களோ அதையும் அவங்களும் செய்வாங்க. அவங்க அப்படிதான், அவங்களுக்கு வாய் இருக்கு, அவங்க என்ன வேணா பேசுவாங்க. ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, எதெல்லாம் நீ அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றியோ அதெல்லாம் நீ நடந்துக்கும். அதாவது ஆக்சுவலா நானும் அட்வைஸ் பண்ணுவாங்க, இவங்களும் அதே நடந்துக்கும். ஆமா, ஏன்னா இப்போ இது எப்படி தெரியுமா இருக்கு, இப்போ எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்வதி வந்து நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு ஒரு கும்பல் வருவாங்க. நாங்க ஆக்சுவலா அந்த வீடியோல பார்வதி பத்தி நல்லா பேசிருப்போம், ஆனா வீடியோ ஃபுல்லா பாக்குறது இல்ல, அதனால பார்வதி பத்தி தப்பா பேசுறீங்க. தப்பான்றீங்க, தப்பா பேசினா தப்பான்றீங்க, ரைட்டா பேசினா தப்பான்றீங்க. நாங்க எப்படி பேசுறது? பாரு மாதிரி இவங்க எல்லாம் ஒரே ஐடியா, பாரு மாதிரியே இருக்காங்க. அட்டாக் அவ்வளவுதான். யாரா 2 பேரை பாக்குறீங்களா? இப்ப அவங்க சொல்லுவாங்க இப்ப பார்வதி மாதிரியே பேசுவோமா? பொம்பளைங்களை பார்த்தாலே வந்துருவீங்க. அவங்க தானே சொல்றாங்க பொம்பளைன்னு வந்துட்டாலே உங்களுக்கு பொறுக்காது, உங்க எல்லாம் அப்படியே பொத்திக்கிட்டு கோவம் வந்துரும், அவங்கள ஏதாவது அட்டாக் பண்ணணும். அவங்க பேசுற மாதிரியே பேச எவ்வளவு கடுப்பா இருக்கு. அந்த மாதிரிதான் நீங்க அப்ப அவங்க பேசுறதெல்லாம் கரெக்டா, அப்ப நாங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். பாருவ அட்டாக் பண்றாங்கன்னு ஒரு வீடியோ போடுறோம். பாரு ஏங்க அட்டாக் பண்றீங்கன்னு எங்களை கேக்குறீங்க. பாருக்கு இப்படி அநியாயமா பேசுறாங்களே பாருன்னு கேக்குறோம்.
பாரு ஏங்க நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்கலையா பாருவன் சப்போர்ட் பண்றீங்க பாருவாங்க. நீங்க கனி ஃபேவரட்டிசம் காட்டுறீங்க. கனிக்கும் இவ சபரிக்கும் ஃபேவரட்டிசம் காட்டு. ஸ்டார்டிங்ல எந்த வீடியோவும் உருப்படியா பார்க்க யாருமே பாக்குறது இல்ல. டைட்டில்ல பாத்துட்டு வந்துறாங்கன்னு நினைக்கிறேன். டைட்டில்ல கூட ஒழுங்கா தான போட்டுருக்குது. இவங்க அப்பலாம் இல்ல. இந்த சேனல் பார்த்த உடனே இவங்க வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம இவங்களுக்கு இப்படி கமெண்ட் போடுவோம். நாங்க இங்க நான் சொல்றேன் இந்த பேர்ல உனக்கு காண்டு. ஆமா. உனக்கு திவாகர் வட்டது காண்டு. உனக்கு முத்துக்குமரன் வரான்னு காண்டா. யார் வந்தா எனக்கு விக்கல்ஸ் விக்ரம் பிடிச்சிருக்குதுங்க. வாங்க சண்டேக்கு. இப்ப விக்கல்ஸ் விக்ரம் தான் என் ஃபேவரட் பிளேயர். யாரெல்லாம் விக்கல்ஸ் பாரு எப்படி அடிச்சா தெரியுமா உங்க விக்கல்ஸ் விக்ரம்? அறிவு இருக்கா உனக்கு? நீ ஒரு பொண்ணு தான. பாரு பொண்ணா இருந்துட்டு ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாம அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ற. நீங்க போய் கெமியோட பிரா பிடிச்சி இழுத்தீங்களா? அதுக்கு என்ன சொல்றது? அதெல்லாம் நாங்களா பொண்ணு தான் எடுத்தோம். பொண்ணு எப்படி ஒரு பையன் வந்து அடிக்கலாம்? எஃப்ஜே இது கீழே போய் அவங்கள அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நாங்க ஆம்பளைக்கு தான் பண்ணுவோம். இல்ல அவங்க சீரியஸா பண்ணிருக்காங்க. இல்ல நான் கேக்குறேன், இது ரொம்ப தப்பா போகுது. அவங்க இது வந்து ஃபைட்ல பின்னாடி என்ன உதைச்சாட்டாங்க. நான் யாருன்னே பார்க்கல. நான் எல்லாரும் சொல்றேன். இல்ல அதுதான் சொல்றேன். ஒரு கேம்னு வந்தா எல்லாமே தான் இருக்கும். அதுக்குன்னு உடனே அவன் என்ன தொட்டுட்டான், என்ன பாத்துட்டான், அவன் என்ன இப்படி பண்ணிட்டான். இப்ப அசிங்கமா இப்பெல்லாம் உட்காந்து பேசிதான் இருக்காங்க. எஃப்ஜே எல்லாம் உட்காந்துட்டு நைட்லாம் உட்காந்து கெமி இருக்கால அவ துஷார முழுசா பாத்துட்டாலான்னு உட்காந்து கத்திட்டு இருக்காங்க. அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. முடியல. எனக்கு யாரையுமே பிடிக்கல. அது வந்து எடுப்பார் கைப்பிள்ளை இதெல்லாம் வந்துட்டு எடுத்தார் கைப்பிள்ளை பார்வதியை தப்பா பேசணும் அவ்வளவுதான். மதுரையே வெடிக்கும். மீனாட்சி அம்மனே கொந்தளிச்சு இருந்துருவாங்க இதெல்லாம் பார்த்தாங்கன்னா. பார்வதி மதுரைக்கு பார்வதின்னு என் பேர் வச்சாங்க. மதுரை மீனாட்சி தானே பேர் வச்சிருக்கணும். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க பாரு என் பேர் மீனாட்சிதே, நான் தான் பாரு மாத்தி. இது வந்து முடியல. நீங்க நாங்க யாருக்கு ஃபேவரட்டிசம் பண்றோம்னு நினைச்சுக்கோங்க. நாங்க ஃபேவரட்டிசம் தான். விக்கல்ஸ் விக்ரம பத்தி பேசாத. எங்க பார்வ அடிச்சாங்க. நீ வேற நான் விக்கல்ஸ் விக்ரம்னு சொல்றேன்ல. இது யாருக்குமே வந்து ஒழுங்கா முழுசா வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் விக்கல்ஸ் விக்ரம்க்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு தெரியும். விக்கல்ஸ் விக்ரம் அப்படி ஒருத்த இல்லவே இல்ல. கிஷோர் இருக்கறான். நாங்க கிஷோர், ஏரோரா, கமுரு, அப்புறம் வந்து இது வினோத், இன்னொரு வினோத், அடுத்த வினோத், அதான் எல்லா வினோத், மூணாவது வினோத், பத்தா வினோத் தாங்க இருக்காரு. வாட்டர்மெலன் ஸ்டார் யாரையுமே நாங்க இங்க மென்ஷன் பண்ணல. ஆனா இங்க இருந்து வர்றவங்க அநியாயமா நீ எவ்வளவு நாங்க பாருக்கு சப்போர்ட் பண்றோம்னு ஒரு கும்பல் வாங்க, பாருக்கு சப்போர்ட் பண்ணணும் ஒரு கும்பல் வாங்க, கனிக்கு சப்போர்ட் பண்ணணும் ஒரு கும்பல் வாங்க. இந்த வீடியோ அது வரைக்கும் நீங்க அந்த மாதிரி எல்லாம் போடும்போது நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நான் பாருக்கு சப்போர்ட், இவன் விக்ரம்க்கு சப்போர்ட். நீங்க போடுற சேனல்ல ரெண்டு மாங்க. ஆமா. நீங்க வீடியோ நீங்க போற கமெண்ட் வச்சே நாங்க தெரிஞ்சுக்கிறோம் வீடியோவை பாத்தீங்களா இல்லையா உங்களுக்கு சவால். சரி, அப்ப இந்த வீடியோவை இந்த எண்டு வரைக்கும் பார்த்தவங்க என்ன போடலாம்? ஏதோ ஒரு வேர்ட். நான் யாரை சப்போர்ட் பண்றேன், நீ யாரை சப்போர்ட் பண்றேன்றத அங்க ஃபைனலா நம்ம சொல்லுவோம். அது இல்ல, வேற ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவோம். வேற என்னது? அண்டா காக்கசம் அப்படின்னு வந்து கமெண்ட்ல எழுதுங்க. அவங்க தான் ஃபுல்லா வீடியோவை பார்த்தாங்கன்னு அர்த்தம். அவங்க கட்சியில வந்து பார்த்து முடிச்சிட்டாங்க. என்ன பண்ணுவேன்? இப்ப நம்ம இவ்வளவு சும்மா பேசிட்டு இருக்கோம்ல, இந்த வீடியோக்கு நடுவுல தான் இது வந்திருக்கும். ஓகே. சோ அதனால யாருமே கெஸ் பண்றாங்களா இல்லன்றதெல்லாம் தெரியாது. ஆமா. சோ அதனால அந்த இதை எழுதுறவங்களுக்கு வந்து முதல்ல யாருக்கும் எதுவும் புரியாது. அதை எழுதிருந்தீங்கன்னா அந்த கமெண்ட் நாங்க பின் பண்றோங்க. நீங்க போட்ட உடனே எல்லாரும் முழிக்கிட்டோம். என்னடா அது சம்பந்தமே இல்லாம இந்த அதாவது இந்த வீடியோ வந்து இவ்வளவு நேரம் போயிருக்கு. ரொம்ப டைம் நாங்க இதை வந்து எடுத்திருக்கோம். சோ அதுல நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க விரும்புறோம். யார் முழுசா பாக்குறா, யார் டைப் பண்றீங்க ஃபர்ஸ்ட்னு பாப்போம். ஆமா. ஓகேங்க. நாங்க வந்து உங்களை நாங்க நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.